السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 100 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யகீனோடு ஹலாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் துஆக்களை கேட்போம். சஹாபாக்கள், இமாம்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல தடவை அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்பார்கள். ஏன், நபிமார்கள் கூட பல வருடங்கள் துஆக்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், இவைகளை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ், நீயே எங்கள் அதிபதி, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்ற இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம்.